Hi friends, very good morning to all. நம்முடைய ராயல் நீட் அகாடமியில் மார்ச் 25th வந்து நீட்டுக்கான கிராஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் தாராளமாக நம்முடைய கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணி இப்போ வரக்கூடிய இந்த கிராஸ் கோர்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு சில முக்கியமான வீடியோஸ் மூலிமா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாப்டரை இம்பார்ட்டன்ட் கேட்டகரியை வந்ததுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் ஒரு சில ஐடியாஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அதில் நம்ம யூனிட் ஹைட்ரோகார்பன் யூனிட்லேருந்து ஹைட்ரோகார்பன்ஸ், அந்த ஹைட்ரோகார்பன்ஸில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது ஒரு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்லேருந்து ஒரு சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனான அல்கேனை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் ஆர் கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷன் ஆர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். This type of reaction is called the syn addition reaction அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அந்த கேட்டகரியில் நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன், ஹைட்ரோகார்பன். இந்த ஹைட்ரோகார்பன் ப்ரிப்பரேஷனில் செகண்ட் ப்ரிப்பரேஷன் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரம் அல்கைல் ஹாலைட். ஒரு அல்கைல் ஹாலைட்லேருந்து எப்படி வந்து ஒரு ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பண்ணுறோம். இப்போ ஆல்ரெடி தெரியும் நமக்கு எடுத்துக்கூடிய சப்ஸ்டேட் என்ன, இதிலிருந்து இந்த ரியாக்ஷன்ஸில் நம்ம எடுத்துக்கூடிய சப்ஸ்டேட், அதே மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜன்ஸ், அதே மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பண்ணுறோம். முதல்ல சப்ஸ்டேட் ஃப்ரம் அல்கைல் ஹாலைட். ஜெனரலாக அல்கைல் ஹாலைட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ஹைட்ரோகார்பனான அல்கேன். ஸோ ஒரு அல்கைல் ஹாலைட்லேருந்து அல்கேனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி அப்படின்னா ஜிங்க் வித் அசிடிக் மீடியம். நமக்கு ஒரு சில நேரத்தில் ஜிங்க் வித் அசிடிக் மீடியம் இந்த மாதிரி கொடுக்கலாம், ஆர் ஜிங்க் வித் H+ அப்படின்னு சொன்னால் அசிடிக் மீடியம் அப்படின்னு H+ அப்படின்னு சொன்னா அசிடிக் மீடியம், ஆர் சம்டைம்ஸ் Zn with HCl ஆர் Zn with HBr இந்த மாதிரி தான் கொடுக்கலாம். ஸோ ஜென்ரலா ஜிங்க் வித் அசிடிக் மீடியம், ஜிங்க் வித் H+ ஆர் ஜிங்க் வித் HCl இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசிட், ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோ இல்லை சல்ஃபூரிக் ஆசிட், ஏதாவது ஒரு ஆசிட் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த மெட்டல் கூட ஒரு அசிடிக் மீடியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த ரியாக்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டேட் என்ன, ரியேஜென்ட்ஸ் என்ன, கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இதை பார்த்தாச்சு. ஸோ இது ஒரு அல்கைல் ஹாலைட். ஆல்ரெடி தெரிய அல்கைல் ஹாலைட் அப்படிங்கிறது RX. இந்த RXலேருந்து ஜெனரலாக we can use the general reaction. ஒரு ரியாக்ஷனில் அல்கைல் ஹாலைட் in the presence of zinc with acidic medium we can get the hydrocarbon or H. நமக்கு என்ன வெளியிடும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ZnX2 நமக்கு வெளியிடும். இது ஜெனரல் ரியாக்ஷன். இப்போ இந்த ஜெனரல் ரியாக்ஷன்ஸ்லேருந்து இதுக்கான மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். எப்படிலாம் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது, என்ன மாதிரியான சப்ஸ்டேட் எடுத்தால் எந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அல்கைல் ஹாலைட்லேருந்து ஒரு அல்கேனை எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் வித் அசிடிக் மீடியம் ஆர் ஜிங்க் வித் HCl ஆர் ஜிங்க் வித் எனி ஆசிட். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கான மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான மெக்கானிசம் பார்க்கலாம். பட் மெக்கானிசம் எசென்ஷியல் கண்டிஷன் தான். பட் மெக்கானிசம் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த மெக்கானிசத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் RX அல்கைல் ஹாலைட் ஆல்ரெடி தெரியும், RX திஸ் இஸ் கால்ட் அல்கைல் ஹாலைட். இந்த அல்கைல் ஹாலைட்ல ஆல்ரெடி தெரியும் திஸ் இஸ் த கார்பன் அண்ட் திஸ் இஸ் த ஹாலைட், திஸ் இஸ் த டெல் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் த டெல் நெகட்டிவ். ஸோ நமக்கு R plus and X minus because the carbon of the hydrogen is more electronegative. So this is the del positive and this is the del negative. So இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜிங்க் உடைய ரோல் நமக்கு தெரியும். ஏன்னா ஜிங்க் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல மோர் ஸ்டேபிள் because the zinc உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், zinc உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 zinc உடைய மோஸ்ட் ஸ்டேபிள் சொல்லும்போது d ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான்ஸ், s ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணும்போது 3d10 4s 0 இருக்கும். 3d10 அப்படிங்கிறது ஃபுல்லி ஃபில்ட் ஆர்பிட்டல். It is a 2+ electron, 2+ oxidation state.
It is a fully filled orbital. Fully filled orbital already தெரியும் நமக்கு most stable category. சரிங்களா? Half filled configuration, fully filled configuration, these are the most stable அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஜெனரலா zinc உடைய oxidation state zinc 2+ எத்தனை எலக்ட்ரான் லாஸ் பண்ணும் அப்படினா the loss of 2 electron. So 2 electron லாஸ் பண்ணும்போது zinc 2+ ஆ மாறும். So இதுல இருக்கக்கூடிய acidic medium, for example ஒரு hydrochloric acid, we can H+ and Cl-, இல்ல ஜெனரலா HX எடுத்துக்கலாம். ஜெனரலா H+ and X-. already H+ அப்படிங்கிற electron division, இந்த electron division with Zn with HX இதான் நம்ம reagent எடுத்துக்கிறோம். இந்த zinc produce பண்ணக்கூடிய 2 electron அப்படிங்கிற electron H+ அப்படிங்கிற electron division. அப்ப இந்த H+ என்ன பண்ணும் அப்படினு பார்த்தீங்கன்னா அந்த zinc produce பண்ற 2 electronல ஒரு electron முதல்ல லாஸ் கெயின் பண்ணும். சோ H- ஆ produce பண்ணும். சோ டோட்டல் எத்தனை H- அப்படியே 2H-. நமக்கு ஏனா 2 electron 2H+ 2 electrons நமக்கு அக்செப்ட் பண்ணும்போது 2H- வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த மெத்தடில் நடக்கக்கூடிய அந்த process. So remaining in H- or X already தெரியும் நமக்கு RX அப்படிங்கிறது alkyl halide. இந்த alkyl halide react with 2H- அதாவது ஜெனரல் H- எடுக்கலாம். H- இந்த H- என்ன பண்ணுவோம் நமக்கு ஃபர்தரா இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய R+ del positive, this is the del negative, so R+ H- subtract பண்ணோம். So we can get the RH, we can get the RH. அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய இங்க X ஆல்ரெடி 2 மோல் எடுத்துக்கணும். அப்ப 2X இங்க இருக்கக்கூடிய 2+ கூட சேர்ந்து பிளஸ் Zn(X2) நமக்கு கிடைக்குது. சோ நம்ம ஓவரால் ரியாக்ஷன் அப்படி பார்க்கும்போது RH with H- 2 mole RH 2 mole H- we can get the 2RH plus நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த Zn(X2) நமக்கு கிடைக்கும். சரிங்களா? Zn(X2) நமக்கு ரியாக்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படினா Zn with acidic medium அல்லது H+. சரிங்களா? சோ இந்த ரியாக்ஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. அதுக்கான மெக்கானிசம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சோ இதுல இந்த மாதிரி தான் நமக்கு மெக்கானிசம். சோ இதுல நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க வேண்டியது ஜெனரல் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படினு பார்க்கும்போது ஜெனரல் ரியாக்ஷன் தான் எழுதணும். இதனுடைய ஜெனரல் ரியாக்ஷன் நம்ம எடுக்கக்கூடிய alkyl halide or X with the medium zinc with the acidic medium, we can get the RH plus Zn(X2). Zn(X2) is general reaction. இத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த ரியாக்ஷன் உடைய ஜெனரல் ரியாக்ஷன் இதுதான். சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய क्वेश्चंसல என்னென்ன அப்படிங்கறதை நம்ம வந்து என்ன பார்ப்போம். சோ இந்த ரியாக்ஷன்ஸ் நல்லா பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு first question, this is the 2-chloropropane alkyl halide in the presence of Zn with HCl. already தெரியும் Zn with HCl, இந்த HCl H+ and Cl- H- ஆ மாறும். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பன் R, so this is del minus and del positive and this is the del negative. so இந்த பாசிட்டிவ் இங்க இருக்கக்கூடிய H- சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சோ இந்த புரோட்டான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய இத வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. நீங்க ஆல்ரெடி ஹைட்ரஜன் இருக்கு, இது மென்ஷன் பண்ணனா கூட நமக்கு ஒரு புரோப்பேன் வந்து கிடைக்கும். சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ZnCl2 நமக்கு வெளியே வரும். சோ இதுக்கு ஈஸியான ட்ரிக்ஸ் என்ன? இத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அனதர் முக்கியமான இதுக்கான ஈஸி ட்ரிக்ஸ் என்ன அப்படினு பார்க்கும்போது நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படினா அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸி. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் R, this is the X, நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த HX with Zn. இந்த Zn X கூட சேர்ந்து Zn(X2) வெளியே போயிடும். இந்த R ஹைட்ரஜன் கூட சேர்ந்து நமக்கு RH ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைட்ரோகார்பன் கிடைக்கும். சோ நமக்கு ஒரு alkyl halide என்ன மாறி இருக்குன்னா alkane மாறி இருக்கு. சோ ஒரு alkyl halide இருந்து ஒரு alkane zinc with acidic medium யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த preparation of hydrocarbon from alkyl halide அப்படினு சொல்லக்கூடிய இந்த மெத்தட். சோ இந்த மெத்தட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய தேவையில்லை. சோ சிம்பிளா அதுக்கான ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல வரக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், இதுல வரக்கூடிய ஒரு சில முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ், அதுல வரக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसல எப்படி எல்லாம் கேக்குறாங்க அப்படிங்கிறது
இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் இந்த வீடியோவிலே நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2-chloro-propane Zn with acidic medium. Zn with acidic medium. Third category ஒரு cyclohexane அதில் ஒரு chlorine Zn with acidic medium. ஸோ இதெல்லாமே இந்த இதுக்கான எக்ஸாம்பிள் ஆல்ரெடி தெரியும். This is the del positive and this is the del negative and this is the del positive and del negative. This is the del positive and del negative. ஆல்ரெடி இது வந்து நம்ம r னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே r, இது எல்லாமே r, ரிமைனிங் equal x. ஸோ இந்த ஹைட்ரஜன் நமக்கு ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எழுதணும்னா நமக்கு அதுக்கான ஆன்சர். ஸோ we can get the propane அல்லது n propane. ஸோ இதில் ஃபர்தராக ஒரு 5 மெம்பர் ரிங், இதில் ஒரு எத்தில் குரூப். ரிமைனிங் இருக்கக்கூடியத இந்த சிஸ்டத்தில் ஒரு 6 மெம்பர் ரிங் வித் எத்தில் குரூப். இந்த குளோரின் வெளியே போச்சுன்னா r மைனஸ் கிடைக்கும். இந்த r மைனஸ் ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது RH கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ப்ராடக்ட். நீட்டில் இதே கொஸ்டின்ஸ் வந்து இப்படியும் கேட்பாங்க. இன்னும் ஒரு லெவல் தாண்டி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை முதல்ல பாருங்க. An optically active compound C4H9Br. அதாவது அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. an optically active compound having molecular formula C4H9Br react with Zn with acidic medium or Zn with HX to give an optically active compound in the excellent group. Optically active compound X react with Zn with acidic medium or Zn with HX to give an optically inactive compound. To give optically inactive compound Y. Identify X and Y. Identify X and Y. இதுதான் இந்த கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த மாதிரி பேட்டர்னில் நீட்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. நமக்கு ஒரு காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா நம்ம பேர் மென்ஷன் பண்ணுறது. ஒரு கார்பனில் கரெக்டாக இருக்கக்கூடிய 4 டிஃப்ரெண்ட் A, B, C and D. இட் இஸ் கால்ட் கைரல் கார்பன். கைரல் கார்பன் அப்படிங்கிறது நோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, நோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இட் இஸ் கால்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். சரிங்களா? இந்த கார்பனில் கரெக்டாக இருக்கக்கூடிய ஏதாவது 2 சேமாக இருந்தால் கூட அதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரியோ நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதில் பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்தால் பின்னாடி கம்ப்ளீட்டாக படிக்கும். ஒரு காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா அந்த கார்பனில் கரெக்டாக இருக்கக்கூடிய 4 பேருமே டிஃப்ரெண்டாக இருந்தால் திஸ் இஸ் கால்ட் கைரல் கார்பன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். அவங்களே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். அதுக்கான மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்னது? C4H9Br. இப்போ நல்லா கவனிங்க, இதுக்கான சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டில் C4H9Br முதல் 4 கார்பன் வித் புரோமின். இதுவும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்டாக தான் இல்லை. இந்த C4H9Br 1, 2, 3, 4 இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் ஒரு பக்கம் இந்த குரூப் எல்லாமே இருக்கு. ஸோ இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட். பட் C4H9Br அவங்க சொல்லக்கூடியது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். ஸோ இது ஒரு C4H9Br. இன்னொரு C4H9Br இருக்குதுன்னா திஸ் இஸ் கால்ட் C4H9Br 1, 2, 3, 4 வித் புரோமின். ஆல்ரெடி தெரியும் இது ஒரு ஹைட்ரஜன் பிரசன்ட் இருக்கு. இந்த கார்பனில் கரெக்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், புரோமின் ஒரு பக்கம் எத்தில் ஒரு பக்கம் எத்தில். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். இதுவும் C4H9Br தான். இதுவும் C4H9Br தான். இன்னொரு கேட்டகரி பாருங்க, ஐசோபியூட்டைல் புரோமைட் 1, 2, 3, 4. ஸோ இந்த கார்பனில் கரெக்டாக இருக்கிற 2 பேர் ஹைட்ரஜன். ஸோ இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்
இது ஆப்டிகலி ஆக்டிவ், இதுவும் C4H9Br தான், இதுவும் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். இன்னொரு ட்ரஸ்டட் பியூட்டைல் புரோமைடு இருக்கு. இந்த கார்பன் கரெக்டாக 3 மெத்திலுமே சேம். ஸோ இதுவும் C4H9Br தான், பட் இதுவும் ஆப்டிகலி இன்ஆக்டிவ். ஸோ இந்த C4H9Br இந்த மாதிரி 4 ஸ்ட்ரக்சர் எழுதலாம். இந்த 4 ஸ்ட்ரக்சரில் அவங்க சொல்லக்கூடியது ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட். அப்போ எதுதான் நம்ம எடுக்கக்கூடிய காம்பவுண்ட் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் தான் அந்த ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்ட் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ். இதுதான் காம்பவுண்ட் எக்ஸ். இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இந்த எக்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் எது கூட ரியாக்ட் பண்ணுது? Zn with acidic medium or Zn with HX. அப்போ இந்த ஆப்டிகலி ஆக்டிவ் காம்பவுண்டை this is the optically active compound to react with Zn with acidic medium. நமக்கு ஆல்ரெடி தெரியும். This is the R, this is the X. So இந்த R minus அது கூட ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம்னா we can get the butane, N butane கிடைக்கும். N butane அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஆப்டிகலி இன்ஆக்டிவ். இது கைரல் சென்டர் இல்ல. இது ஆப்டிகலி ஆக்டிவ். So நமக்கு என்ன சொல்றாங்க? This is the Y and this is the X. சரிங்களா? So X அப்படிங்கிற காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்ட்ல this is the Br X and the compound this is the Y. Y அப்படிங்கிற காம்பவுண்ட் பியூட்டேன், N பியூட்டேன் தான் நமக்கு இந்த Y க்கான காம்பவுண்ட். இந்த மாதிரி எல்லாம் நீட்ல क्वेश्चंस கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி முதல்ல எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு அல்கைல் ஹாலைட் இருந்து ஒரு அல்கைல் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கான ஈஸியான மெத்தட்ஸ் என்ன, முதல்ல மெக்கானிசம் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கான ஈஸியான ட்ரிக்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அது கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் 1 by 1 பார்த்துட்டே வரும். ஈஸியான ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி கூட இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜிங்க் வித் அசிடிக் மீடியம், சரிங்களா, வித் அல்கைல் ஹாலைட் இருந்து ஒரு அல்கைல் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஜிங்க் வித் அசிடிக் மீடியம் சொல்லக்கூடிய அந்த ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணி அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் ரியாக்ஷன். இந்த மாதிரி ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி டக்குன்னு என்ன பண்ணலான்னா அடுத்தடுத்த ரியாக்ஷனை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பட் மெக்கானிசம் தெரிஞ்சுக்கிறது மூலிமா நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய ரியாக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து நமக்கு ரோல் மாடல் மாதிரி அதில் ஒரு சில கீ பாயிண்ட்டை வச்சு நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸாக இருந்தாலும் சரி, எந்த டைப் எந்த லெவல் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நீங்கள் 1 by 1 அதுக்கான மெக்கானிசம் அதுக்கான டீட்டெயில்டு ஐடியா தெரிஞ்சால் நீட்டை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.